ஹலோ எவ்ரிவான். ஏப்ரல் 2 2024 பெங்களூரில் அன்னைக்கு நைட்டு ஒரு 55 வயசு மதிக்கத்தக்க ஒரு லேடி சில பொருட்களை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட வீட்டிலேருந்து கிளம்பி தெரு வழியா நடந்து கடைக்கு போயிருக்காங்க. அப்படி கடைக்கு போன அந்த லேடி ரொம்ப நேரம் ஆகியும் வீட்டுக்கு திரும்பி வரவே இல்லை. அவங்க வீட்டில் இருக்கிறவங்களும் அவங்களுக்கு என்னாச்சு, ஏன் அவங்க போனவங்க வரலை அப்படின்னு சொல்லி தேட ஆரம்பிச்சிருக்காங்க. கடைசியாக தீவிர தேடுதலுக்கு அப்புறமா அந்த லேடியோட நிர்வாணமான உடலை தான் போலீஸ் மீட்டிருக்காங்க. அப்படி நிர்வாண உடலை மீட்கிற அளவுக்கு அந்த லேடிக்கு நடந்த உச்சகட்ட கொடூரம் என்னன்னு சொல்லி தான் இன்னைக்கான இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கடைக்கு தனக்கு தேவையான பொருட்களை அந்த டைம் வாங்க போனது அவங்க தப்பா, அவங்கள அந்த மாதிரி ஆக்குனது யார் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்கான க்ரைமை டீட்டெயிலாக பார்க்கலாம். கர்நாடகாவில் ராய்ச்சூர் அப்படிங்கிற பகுதியில் தான் இந்த 55 வயசாகக்கூடிய லேடி தன்னோட 3 பசங்க கூட வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. இவங்களோட ஃபேமிலி ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக தான் இருந்திருக்கு. இவங்களோட கணவர் இப்படின்னு சொல்லிட்டு எல்லார் கூடயுமே இவங்க ரொம்பவே சந்தோஷமாக தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. இவங்களோட பசங்களும் கொஞ்சம் வளர்ந்து வேலைக்கு போய்ட்டு சம்பாதிச்சு அந்த பணத்தை குடும்பத்துக்கு கொடுக்கறதுனால இவங்க குடும்பத்துக்கு அவ்வளவா நிதி பிரச்சனைன்னு சொல்லி எதுவுமே இல்லை. ரொம்பவே சந்தோஷமாகவும் ஸ்மூத்தாகவும் தான் இவங்களோட வாழ்க்கை போயிட்டு இருந்திருக்கு. இப்படி போகிறப்ப தான் இவங்களோட லைஃப்பில் அப்படி ஒரு விஷயம் நடக்குது. அதாவது இந்த லேடியோட கணவருக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாமல் போகுது. இவங்களும் இவங்களுக்கு தெரிஞ்ச இடங்கள்ல நிறைய ட்ரீட்மெண்ட் எல்லாமே பார்க்குறாங்க. ஆனால் எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் பார்த்தும் அவங்க கணவரை அவங்களால காப்பாற்ற முடியல. அவர் இறந்தும் போகிறாரு. கணவர் இறந்த ஒரு இடியையே அவங்களால தாங்க முடியல அப்படின்ற பட்சத்தில் இன்னொரு பக்கம் இவங்க குடும்பத்துக்கு அதிகப்படியான நிதி ரிலேட்டடான நெருக்கடியும் ஏற்படுது. இதனால் 2023 வருஷம் இந்த லேடி என்ன பண்ணுறாங்கன்னா தன்னோட 3 பசங்களையும் கூட்டிகிட்டு பெங்களூருக்கு வந்திருக்காங்க. பெங்களூருக்கு வந்த இந்த லேடி அங்கே ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்துட்டு அதுக்கப்புறமா அங்கே வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அவங்க அமிர்தகள்ளி பக்கத்தில் இருக்க ஒரு ஹோட்டலில் வேலை பார்க்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஹோட்டலில் இவங்களோட வேலை என்ன அப்படின்னா மாவரைச்சி கொடுக்கறது, அங்கே இருக்கக்கூடிய பாத்திரங்களை கழுவுறது இப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டல் உரிமையாளர் சொல்கிற சின்ன சின்ன வேலைகளை பார்த்துருக்காங்க. இப்படிப்பட்ட சூழலில் தான் இன்ட்ரோவில் சொன்ன மாதிரியே சரியாக 2024 ஏப்ரல் 2 நைட்டு 8 மணிக்கு 55 வயசாகக்கூடிய இந்த லேடி அந்த வீட்டில் இருக்க தன்னோட பசங்க கிட்ட அம்மா கடைக்கு போயிட்டு சீக்கிரமாக வீட்டுக்கு வருவேன்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியில் கிளம்பி போகிறாங்க. ஆனால் அப்படி வெளியில் போன அவங்க ரொம்ப நேரம் ஆகியும் வீட்டுக்கு திரும்பி வரவே இல்லை. இதனால் அம்மாவுக்காக அந்த 3 பசங்களும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒருவேளை அம்மா கடைக்கு போயிட்டு அங்கே யார் கூடயாவது பேசிகிட்டு இருக்காங்களா, ஸோ இதனால தான் வர்றதுக்கு லேட் ஆகுதான்னு சொல்லிட்டு ஆரம்பத்தில் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் பொறுமையாக வெயிட் பண்ணி பார்க்குறாங்க. அவங்க அம்மா வரவே இல்லை. இதனால் அந்த 3 பசங்களும் காணாமல் போன தன்னோட அம்மாவை பல இடத்துல தேட ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் எங்கே தேடியுமே அவங்க கிடைக்காததுனால பக்கத்தில் இருக்கக்கூடிய அமிர்தகள்ளி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு தன்னோட அம்மா வீட்டிலேருந்து கிளம்பி போனாங்க, இந்த மாதிரி கடைக்கு போகிறதா தான் சொல்லிட்டு போனாங்க. எப்போவுமே போனாங்க அப்படின்னா ஒரு 15-20 நிமிஷத்தில் வீட்டுக்கு வந்துடுவாங்க. ஆனால் இன்றைக்கி இவ்வளோ நேரம் ஆகியும் அவங்க வரவே இல்லை அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட்டு கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு இந்த கம்ப்ளைண்ட்டை வாங்கின போலீஸ் ஒரு ஃபார்மாலிட்டிக்காக கொஞ்ச நேரம் தேடிட்டு அடுத்த நாள் காலையில் பார்த்துக்கலாம், அவங்க யார் கூடயாவது தெரிஞ்சவங்க கூட போயிருக்க வாய்ப்பு இருக்குது, இல்லைன்னா வேலை பார்க்குற இடத்துக்கு போயிருக்கலாம், கண்டிப்பாக வந்துடுவாங்க, காலையில் நம்ம தேடலான்னு சொல்லிட்டு அவங்கள அனுப்பியும் வைக்கிறாங்க. ஒரு பக்கம் அவங்க பசங்களும் தேடி பார்த்துருக்காங்க, போலீஸ்லேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம், சரி காலையில் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கும்போது இன்னொரு பக்கம் அக்ரஹாரா அப்படிங்கிற பகுதியில் வீடு கட்டுமான வேலைகள் நடந்துட்டு இருந்திருக்கு. அந்த பில்டிங்கில் வேலை பார்க்குற சில தொழிலாளர்கள் வழக்கம் போல், அதாவது ஏப்ரல் 3 காலையில் வேலைக்கு வந்திருக்காங்க. அப்படி வந்தவங்க அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங்க்கு கீழே இருக்க கிரவுண்ட் ஃப்ளோரில் ஏதோ ஒரு வித்தியாசமான உருவம் தெரிகிறத பார்த்து அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அது கிட்ட போய் பார்க்குறாங்க. அந்த பயங்கர காட்சியை பார்த்த அடுத்த நிமிஷமே உறைஞ்சு போயிட்டு அந்த இடத்துலையே நிற்கிறாங்க. அதே இடத்துல கொஞ்ச நேரம் நின்று இருக்காங்க. இப்படி எல்லாரையுமே அதிர்ச்சியில் உரை வைக்கிற அளவுக்கு அந்த இடத்துல என்ன இருந்துச்சுன்னா, இந்த காணாமல் போன அந்த 55 வயசு லேடி எந்த ஒரு ஆடையும் இல்லாமல் நிர்வாணமான நிலையில் இறந்து கிடந்திருக்காங்க.
அவங்க முகம், உடம்பு, பிரைவேட் பார்ட்ஸ் இப்படின்னு சொல்லி பல இடத்துல பயங்கரமான காயமும் இருந்திருக்கு. இதை பார்த்து அங்கே வேலை பார்க்குற ஒரு சில பேர் இதை பற்றி போலீஸ்க்கு தகவலும் கொடுக்குறாங்க. இந்த தகவல் கிடைச்சதுமே போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஸ்பாட்டுக்கு உடனே ரீச்சும் ஆகுறாங்க. அப்புறமா அந்த லேடியோட மரணம் எதனால் ஏற்பட்டுச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த உடலை கைப்பற்றி அட்டாப்சி பண்ணுறதுக்காக கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கும் அனுப்பி வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா போலீஸ் தங்களோட விசாரணையவும் ஆரம்பிக்கிறாங்க. இப்படி இந்த அளவுக்கு கொடூரமாக இந்த லேடியை கொலை பண்ணுறதுக்கான காரணம் என்ன, அவங்கள கொலை பண்ணவன் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்களோட ஆரம்பகட்ட விசாரணையை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்டே போலீஸ் அந்த லேடியோட பசங்க கிட்ட உங்கள் அம்மா என்ன டைமில் கடைக்கு போனாங்க, எதுக்காக கடைக்கு போனாங்க இப்படின்னு பல கேள்விகளை கேட்குறாங்க. இந்த கேள்விக்கு அந்த பசங்க சொன்ன பதிலை கேட்ட போலீஸ் ஒரு நிமிஷம் ஷாக் ஆகியிருக்காங்க. ஏன் அப்படின்னா அந்த லேடி கடைக்கு போனதே மது வாங்கிறதுக்காகத்தான். ஆல்ரெடி அந்த லேடிக்கு மது குடிக்கிற பழக்கம் இருக்குது. அதனால சம்பவம் நடந்த அன்னைக்கும் நைட்டு ஒரு 8:30 மணிக்கு மது வாங்கிறதுக்காக தான் பக்கத்தில் இருக்கக்கூடிய மதுக்கடைக்கு போயிருக்காங்க. இப்போது அந்த லேடி மதுக்கடைக்கு தான் போனாங்க அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் அந்த ஏரியாவில் இருக்க எல்லா மதுக்கடையிலையுமே விசாரணையை தொடங்கியிருக்காங்க. இது கூடவே அந்த பகுதியில் இருக்க எல்லா சிசிடிவி கேமராவையும் செக் பண்ணியும் பார்க்குறாங்க. அப்படி அந்த சிசிடிவி கேமராவை பார்த்ததில் ஏப்ரல் 2 நைட்டு அந்த லேடி மதுக்கடைக்கு வந்தது பதிவாகியிருக்கு. அப்புறமா அந்த லேடி மது வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பும்போது அந்த லேடியை ஒரு பையன் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்திருக்கான். இதை பார்த்த போலீஸ் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா அந்த லேடியை அந்த பையன் தான் ஏதோ பண்ணியிருப்பான்னு நினச்சி அந்த சிசிடிவி கேமராவில் இருந்த அந்த பையனோட ஃபோட்டோவை அந்த ஏரியாவில் இருக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்பி பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷன் இப்படின்னு சொல்லி ஒரு இடம் கூட விடாமல் தரோவாக செக் பண்ணி பாருங்கன்னு சொல்கிறாங்க. இப்படி போலீஸ் தேடிட்டு இருக்கும்போது தான் அந்த பையன் யஷ்வந்தூருக்கு போகிற பஸ்ஸில் ஏறுறதுக்காக பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிற விஷயம் போலீஸ்க்கு தெரிய வருது. உடனே போலீஸ் அந்த பையனை சுற்றி வளைச்சு போலீஸ் ஸ்டேஷனுக்கு அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு வந்து அவங்களோட கிடுக்குப்பிடி விசாரணையை ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த விசாரணையில் அந்த நபர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் அதிர்ச்சியாக இருந்திருக்கு. அது என்னன்னா, சரியாக ஏப்ரல் 2 நைட்டு ஒரு 8:30 to 9 மணிக்கு அந்த லேடி பக்கத்தில் இருக்க மதுக்கடைக்கு வந்து 2 மது பாட்டிலை வாங்கியிருக்காங்க. அதில் ஒரு பாட்டிலில் அந்த ஒயின் ஷாப்பில் வச்சு குடிச்சிட்டு இன்னொரு மது பாட்டிலை வீட்டுக்கு கொண்டு போகிறதுக்காக ஒரு கவரில் வச்சுருந்துருக்காங்க. இந்த எல்லா விஷயத்தையுமே அந்த மதுக்கடையில் உட்காந்துருந்து மது குடிச்சிட்டு இருந்த இந்த 18 வயசு பையன் கவனிச்சுக்கிட்டே இருந்திருக்கான். அந்த பையனை பற்றி சொல்லணும் அப்படின்னா அந்த பையனோட பேர் சச்சின் கரண். அவனுக்கு வயசு 19. யூபியில் இருக்கக்கூடிய கோரக்பூர் பகுதியை பூர்வீகமாக கொண்டது தான் இந்த பையன்னு சொல்லி விசாரணையில் தெரிய வந்திருக்கு. இந்த பையன் பெங்களூரில் பெயிண்டிங் வேலை பார்த்துட்டு இருந்திருக்கான். இந்த நபரும் அந்த வைன் ஷாப்புக்கு அடிக்கடி வர்றது வழக்கமாக இருந்திருக்கு. சம்பவம் நடந்த அன்னைக்கும் இந்த கரண் அந்த மதுக்கடைக்கு வரும்போது 55 வயசு மதிக்கத்தக்க அந்த லேடியும் மது குடிச்சிட்டு வீட்டுக்கு தனியாக போகிறத பார்த்ததும் அந்த லேடியை ஃபாலோ பண்ணியிருக்கான். இப்போது ஆள் நடமாட்டம் அதிகமாக இல்லாத பகுதிக்கிட்ட அந்த லேடியை தனியாக போகும்போது பின்னாடியே வந்த கரண் அந்த லேடியோட வாயை பொத்தி பக்கத்தில் இருக்கக்கூடிய கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங்க்கு இழுத்துட்டு போயிருக்கான். தனக்கு என்ன நடக்குதுன்னு தெரியாத அந்த லேடி தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக கரணை எதிர்த்து போராடவும் ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் 55 வயசான அந்த லேடியால் 19 வயசான கரனுக்கு ஈடு கொடுக்க முடியலை. ஃபைனலாக அந்த லேடி அவன்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக கத்த ஆரம்பிச்சிருக்காங்க. கரண் பக்கத்தில் இருந்த ஒரு செங்கலை எடுத்து அந்த லேடியோட தலையிலையும் முகத்திலையும் ஓங்கி அடிச்சிருக்கான். இது மட்டும் இல்லாமல் அந்த லேடியை தன்னோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வரதுக்காக பலமாக தாக்கி சித்திரவதையும் பண்ணதுக்கப்புறமா அவளோட காம இச்சை அடங்குற வரைக்கும் கொடூரமாக அவங்கள ரேப் பண்ணி அந்த லேடியோட ப்ரைவேட் பார்ட்ஸையும் சிதைச்சிருக்கான். இந்த எல்லா கொடுமையும் அனுபவிக்கும் போது அந்த லேடி வலி தாங்க முடியாமல் அழுதுட்டு இருந்திருக்காங்க. இவங்களோட அலறல் சத்தம் கேட்டு யாராவது இங்கே வந்துட்டா நாம் மாட்டிக்குவோம் அப்படின்னு நினச்ச அந்த கரண் அந்த லேடியோட கழுத்தை இறுக்கமாக நெரிச்சு கொலை பண்ணதுக்கப்புறமா அவங்களோட நிர்வாணமான உடலை அதே இடத்துல போட்டுட்டு அங்கேருந்து தப்பிச்சு போயிருக்கான். அடுத்த நாள் காலையில் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங்க்கு வேலை பார்க்க வந்த தொழிலாளர்கள் மூலமாக இந்த பயங்கர சம்பவம் வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. 55 வயசு மதிக்கத்தக்க அந்த லேடியை கொடூரமாக ரேப் பண்ணி கொலை பண்ண வெறும் 19 வயசான கரணை சடலத்தை கண்டுபிடிச்ச அடுத்த நாளே, அதாவது ஏப்ரல் 4 அரெஸ்ட் பண்ண போலீஸ் அந்த நபரை கோர்ட்டில் ஆஜர் பண்ணி ஜெயிலையும் அடைச்சிருக்காங்க.
இன்னும் வரைக்கும் இந்த கேஸோட விசாரணை நடந்துக்கிட்டு தான் இருக்கு. ஒரு 19 வயசான சின்ன பையன் 55 வயசு மதிக்கத்தக்க அந்த லேடிய, அதாவது தன்னோட அம்மா ஸ்தானத்தில் இருக்க அந்த பெண்ணை வலுக்கட்டாயமாக இழுத்துட்டு போயிட்டு ரேப் பண்ணுறான் அப்படின்னா நம்மளோட சொசைட்டி எதை நோக்கி போயிட்டுருக்குன்னே தெரியல. கரனோட குடிபோதை அவனோட கண்ணை மறைச்சு இந்த கேவலமான காரியத்தை செய்ய வச்சிருக்கு. தப்பு பண்ணுறவங்களுக்கு கடுமையான தண்டனை கொடுத்தா மட்டும்தான் பெண்களை தொடணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சமாவது பயப்படுவாங்க. 55 வயசுலையும் மதுக்கடையில் உட்காந்து மது குடித்த அந்த பெண்மணியோட செயலை பற்றியும், அந்த லேடியை ஃபாலோ பண்ணி கொடூரமாக அவங்கள இந்த மாதிரி கொலை பண்ண அந்த கரனோட செயலை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் உங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். கணவர் இருக்கும்போது பிள்ளைங்க கூட சந்தோஷமாக வாழ்ந்துட்டு அவர் இறந்ததுக்கப்புறமா தன்னோட குடும்பத்தையும் தன்னோட பிள்ளைகளையும் பார்க்கணுன்னு சொல்லி அந்த லேடி பெங்களூருக்கு வந்த விஷயம் நல்ல விஷயம்தான். ஆனால் அவங்களுக்கு ஏற்பட்ட அந்த மது பழக்கம், நைட்டில் மது வாங்கணும்னு போனதுனால இன்றைக்கி அவங்களோட உயிரை இழந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பசங்களுக்கு இன்றைக்கி அப்பாவும் இல்லை அம்மாவும் இல்லை. ஓரளவுக்கு அவங்க வளர்ந்ததுனால அவங்க பார்த்துக்குவாங்க. ஆனால் இந்த கேஸை பார்க்கும்போது அந்த லேடி கரெக்டாக இருந்திருந்தாங்க அப்படின்னா இந்த விஷயத்தை தவிர்த்திருக்கலாம். ஆனாலுமே பெண்கள் ஒரு 8லேருந்து 9 மணிக்குள்ளே ரோட்டில் நடந்து போகிறதுக்கு கூட பாதுகாப்பு இல்லையான்னு யோசிக்கும் போது நிறைய விஷயங்கள் மாறணும்னு தான் தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து இது போன்ற இன்னொரு க்ரைம் சம்பவத்தில் சந்திக்கலாம். நன்றி.